அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்னுடைய வாடிக்கையாளர்களே, நான் போன பதிவு அதாவது மார்ச் 18 நம்ம ஒரு புதிய ஆய்வை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த ஆய்வு என்னென்னா, நம்ம கிரீன் கார்பன் ஹியூமஸில் வளர்த்த ஒரு தக்காளி, அந்த தக்காளிக்கு ஏறக்குறைய 105 நாள் வாழ்நாள், அதாவது செல்ஃப் லைஃப் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த தக்காளிகளில் இருந்து விதைகளை, அதாவது 105 நாள் கழித்து அந்த தக்காளிகளில் இருந்து விதைகளை எடுத்து நம்ம மார்ச் 18 இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸில் மறுபடியும் அதை பயிரிட்டோம். முளைக்கிறதுக்கு அலோவ் பண்ணோம். போட்டோன்னே இன்றைக்கி ஏறக்குறைய 23 இன்றைக்கி மார்ச் 23 இது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் எல்லா விதைகள் ஆல்மோஸ்ட் போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு. பாடு ஒன்றும் இல்லை. ஏன்னா போட்ட எல்லா விதைகளும் ஏறக்குறைய முளைச்சாச்சு. சரியாக 90% விதைகள் முளைச்சிருச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு 25 நாள் 30 நாள் இந்த நாற்றுகளை, வயசான நாற்றுகளை எடுத்து மறுபடியும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அதில் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதிலேருந்து பூ எத்தனை நாளில் விடுது, காய்கள் எத்தனை நாளில் தோன்றுறது, அந்த அந்த பழங்கள் எப்போ வருது, பழங்களை எடுத்து மறுபடியும் நம்ம அந்த செல்ஃப் லைஃப் சோதனையை செய்ய இருக்கிறோம். அப்படி செய்கிற போது அது எப்படி மறுபடியும் அந்த 105 நாளுக்கு மேலே அந்த செல்ஃப் லைஃப் இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்டடி பண்ண போகிறோம். அதற்கான பதிவு தான் இந்த பதிவு.